இயேசு தன் மரணத்தையும் உயிர்ப்பையும் மிக தெளிவாக சீடர்களிடம் விளக்குகிறார். ஆனால் சீடர்களுக்கு அது விளங்கவில்லை. அவரிடமும் யாரும் விளக்கம் கேட்கவும் இல்லை. 3 நாட்களுக்கு பின் உயிர்த்தெழுவார் என்பதுதான் அவர்களுக்கு புரியாத அதிசயம். இயேசு இறந்து உயிர்த்த பின்னரே அவர்களுக்கு இயேசு சொன்னது விளங்கியது. இவ்வளவு நேரடியாய் சொல்லியிருக்கிறாரே, இது ஏன் சீடர்களுக்கு புரியவில்லை என நாம் யோசிக்கலாம். இன்னும் இயேசுவின் எத்தனையோ போதனைகள் நேரடியாக நமக்கு தரப்பட்டிருக்க நாம் புரியாதவர்கள் போல் நடந்து கொண்டிருக்கிறோமே. சகோதரனோடு கோபம் கொள்ளாதே, மன்னிக்க பழகு, ஏழைகளை அன்பு செய் என்பதெல்லாம் இயேசு நேரடியாகத்தான் சொல்லியிருக்கிறார். ஆனாலும் அதை நாம் விளங்கிக் கொள்ளாதவர்களாகவே இருக்கிறோம். இயேசுவை பின்பற்ற பழகு, அதுவே ஆன்மீக அழகு.